பாக்கியலட்சுமி சீரியலில் தேவையில்லாத லக்கேஜ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டி தான். பாட்டியும் அந்த கோபியும் சேர்ந்துக்கிட்டு இனியாவுக்கு யாரோ ஒரு பையனை கூட்டு வந்து உட்கார வச்சு, பையனை பிடிச்சிருக்குதா பொண்ணு பிடிச்சிருக்குதா, நாளைக்கே 2 பேத்துக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியை அதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் போன பிறகு ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து, நாளைக்கு இனியாவுக்கும் இன்னொரு பையனுக்கும் நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிச்சயம் கண்டிப்பாக நடக்காது. இனியா விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அவளை தான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கிய கோபமாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், இந்த நிச்சயமும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு. நாளைக்கு நடக்க போகிற நிச்சயத்தில் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு இடையில் இனியா ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விருப்பமே இல்லாமல் யாரோ ஒருத்தனுக்கு எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட எந்த புறமா முடியுது.